அடிக்கடிக்கு அந்த டிஷ்ஷை சமைப்போம், அப்போ நல்லாவே இருக்காது. எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த டிஷ்ஷை சமைப்போம், சூப்பராக வந்துடும். ஆனால் எனக்கு அப்படியே உல்ட்டா தான். அடிக்கடிக்கு சமைக்கும்போது சூப்பராகவே இருக்கும், எப்பயாச்சும் ஒரு தடவை சமைக்கும் போது தான் சொதப்பிடும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா அதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து ஆந்திரா பச்சை மிளகாய், செம்ம காரமாக இருக்கும். கொஞ்சம் போட்டாலே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கினோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து அப்படியே கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ தக்காளியும் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், மிக்சியில் அரைக்காமல். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கல்லில் தட்டி வச்சுருக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுன்னா புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுன்னா இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, ஒரு பேக்கெட் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நான் நக்கி பார்த்துருக்கேன், டேஸ்ட்டும் செம்மையாகவே இருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கேன். இதில் லெக் பீஸ்லாம் வர இருக்குது. ஸோ சிக்கனையும் போட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோடு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் அப்படியே வச்சிங்கன்னா சிக்கன் வந்து தண்ணி வரும். அந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா வந்து கொதிச்சோன்னா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு மேலே லெமனை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இதுக்கு தொட்டுக்க வந்து செம்மையான கல்லீரல் பெப்பர் தொக்கு, கூடவே அவிச்ச முட்டை, ரைத்தா. கல்லீரல் தொக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. வச்சு பாய்.